மிசிகாவே மானிட ரட்சகரே மனிதனை விடுதலை செய்திட மனிதனாய் வந்து பிறந்தவரே ஈசோ மிசிகாவே வானவதூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்றோம் உம்மை வானவதூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்றோம் உம்மை பரிசுத்த பரிசுத்த ஆண்டவரே பரிசுத்த 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 ஆண்டவரே நீர் பரிசுத்த ஈசோ மிசிகாவே தந்தை இறைவா உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து இயேசுவே இறைவா உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணி
പരിശുദ്ധ പരമദിവ്യ നற்കരുണയ്ക്ക് ആരാധനയും സ്തുതിയും പുകഴ്ചയും ഉണ്ടാകക്കടവത്. എന്നും നമ്മോട് വസിക്കുന്ന പരിശുദ്ധ പരമ ദിവ്യ നற்കരുണയ്ക്ക് ആരാധനയും സ്തുതിയും പുകഴ്ചയും ഉണ്ടാകക്കടവത്. നമുക്കാകെ തന്നെ താഴ്ത്തിക്കൊണ്ട് നമ്മോട് വസിക്കുന്ന പരിശുദ്ധ പരമ ദിവ്യ നற்കരുണയ്ക്ക് ആരാധനയും സ്തുതിയും പുകഴ്ചയും ഉണ്ടാകക്കടവത്. ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரையே உற்று பார்த்தவர்களாக இருப்போம். இதோ விண்ணை விட்டு மண்ணை வந்து நம்மோடு இருக்கின்ற விண்ணக தந்தை, விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்து நம்மோடு வசிக்கின்ற ஒரே மகன், விண்ணை விட்டு மண்ணிற்கு வந்து நம்மோடு வசிக்கின்ற ஆவியானவர் ஆகிய கடவுள், மூவரு இறைவன் தனது பிரசன்னத்தால் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றார். தனது பிரசன்னத்தால் நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். தந்தை கடவுளுடைய, மகனுடைய, தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக அவரது சன்னதியிலே இருப்போம். ஆண்டவரையே உற்று நோக்கி இருப்போம். திருப்பாடல்கள் 34ஆம் அதிகாரம் 5ஆம் இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் உள்ளம் கலங்கவில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் உள்ளம் மகிழ்ச்சியால் மிளிர்கின்றது. அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக மாறுகின்றது. அவரை நோக்கி பார்த்தால் நமது உள்ளத்தில் ஒரு ஆனந்தம் உண்டு. அவரை உற்று நோக்கினால் நமது வாழ்வில் ஒரு விடுதலை உண்டு. அவரை உற்று நோக்கினால் நமது வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. சிலுவையில் தொங்கினவராக, எல்லாம் இழந்தவராக, தனது உயிரை தந்தை கடவுளுடைய கரத்திலே ஒப்படைக்க காத்திருந்த இயேசு கிறிஸ்துவை உற்று பார்த்திருந்தார் யோவான். இயேசுவையே உற்று பார்த்திருந்த, என் வாழ்க்கையில் இனி என்ன விடுதலை, என் வாழ்க்கைக்கு இனி யார் துணை, என் வாழ்க்கையில் இனி ஒரு அடைக்கலம், ஆசீர்வாதம், அருள் யார் என்று அவரையே உற்று பார்த்திருந்த யோவானுக்கு அன்னை மரியாவை துணையாக, தாயாக கொடுக்கின்றார் ஆண்டவர். மகனே, நீ போய்விட்டாய், இனி உன் ஸ்தானத்தில் இருந்து என்னை பார்ப்பவர் யார், என்னை காப்பவர் யார், என்னோடு இருப்பவர் யார் என்று அவரையே பார்த்திருந்த அன்னை மரியாவுக்கு ஆண்டவர் தனது இடத்தில் ஒரு மகனை கொடுக்கின்றார், யோவானை கொடுக்கின்றார். இதோ உன் மகன்.
இயேசு சிலுவை சுமந்து சென்று கொண்டிருந்த போது அவரை பார்த்து மாரடித்து புலம்பி அழுது கொண்டிருந்த எல்லா மக்களையும் பார்த்து ஆண்டவர் ஆறுதல் வார்த்தைகளை கூறுகின்றார். அவரது முகத்தை தனது கர்ச்சிப்பினால் துடைத்த அல்லது துணியினால் துடைத்த வேரோனிக்காவுக்கு தனது முகச்சாயலை பதிய வைக்கின்றார் ஆண்டவர். அவரது சிலுவையை சுமக்க அவருக்கு உதவிய சீமோனுக்கு அந்த மகனுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக மாற, இயேசுவுக்கு சாட்சியாக வாழ அவனுக்கு ஒரு அழைத்தலை கொடுக்கின்றார் ஆண்டவர். அவ்வாறாக ஆண்டவரை உற்று பார்த்திருந்த ஒவ்வொருவரும், ஆண்டவரை உற்று பார்த்த ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் விடுதலை, மீட்பு, அவருடைய வாழ்க்கையில் தேவையானதை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் உள்ளம் மகிழ்ச்சியால் மிளர்ந்தது. அவர்கள் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஆண்டவரின் தூதர் அவர்களை சூழ்ந்து நின்று காத்திடுவார். அவர்கள் ஒருபோதும் அவமானத்திற்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். இப்போது ஆண்டவரை தேடி வந்து அவரையே உற்று பார்த்து கொண்டிருக்கின்ற நமது உள்ளங்களிலும் அவர் ஆனந்தத்தை தர விளைகின்றார். நமது வாழ்க்கையிலும் ஒரு ஆனந்தத்தை ஆண்டவர் தர விளைகின்றார். நாம் தயாராகி இருக்கின்றோமா? அவரது அருள் பொழிவை, ஆசீர்வாதத்தை நம் இதயங்களில், நமது உள்ளங்களில் ஏற்றுக்கொள்ள தயாராகி இருக்கின்றோமா? ஆண்டவரை உற்று பார்க்கின்ற போது, ஆண்டவருடைய இந்த சந்நிதியிலே, ஆலயத்திலே இருக்கின்ற போது கூட நமது உள்ளங்களில் அவரை பற்றிய சிந்தனை அல்லாமல் உலகத்தை பற்றிய மற்ற பல காரியங்களை பற்றிய சிந்தனைகள் நமக்குள் குடிகொண்டிருக்கின்றதா? அவ்வாறாக நமது உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்ற பல வகையான சிந்தனைகளை, பல வகையான ஆசைகளை, பல வகையான காரியங்கள் அனைத்தையுமே எடுத்து மாற்றிவிட்டு இப்போது ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுப்போம். ஆண்டவரோடு இருக்க கிடைத்த நேரம் நாம் பலவற்றை மாற்றி வைத்துவிட்டு இன்று ஆலயத்திற்கு ஓடி வந்தோம். அவரது ஆராதனையில் கலந்து கொள்ள, அவரை ஆராதிக்க ஓடி வந்தோம். இங்கிருக்கின்ற சிறிது நேரம் முழுவதுமாக ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆண்டவர் அதைத்தான் கேட்டார். உனக்கு கடுகு மணி அளவுக்கு உனக்குள் நம்பிக்கை இருக்கிறது என்றால், சிறிதளவே இருந்தாலும் நீ அதை முழுமையாக எனக்கு தருகிறாய் என்றால் நீ ஆசீர்வாதங்களை பெறுவாய். நாம் இங்கிருக்கின்ற சிறிது நேரம், அவ்வளவு நேரத்தையும் ஆண்டவருக்காக கொடுப்போம். அவரோடு பேச, அவரை கேட்க கொடுப்போம். ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்தவர்களாக அவரை பற்றி மட்டும் சிந்தித்து, பல தேவைகள் இருக்கலாம், பல ஆசைகள் இருக்கலாம், பல வகையான நெருக்கடிகள் நமக்கு முன்னால் இருக்கலாம். எல்லாவற்றையும் மாற்றி வைத்துவிட்டு ஆண்டவரை மட்டும் பார்க்க, ஆண்டவரை மட்டும் கேட்க, அவரை மட்டும் அனுபவிக்க, அவரை மட்டும் உணர, அவரை நமது உள்ளத்திற்குள் வரவேற்றுக் கொண்டு, ஆண்டவரே என் உள்ளத்தில், என் இல்லத்தில், என் குடும்பத்தில், என் சமூகத்தில், என் ஆலயத்தில் வாரும். உள்ளங்களை திறந்து வைத்தவர்களாக ஆண்டவரை அழைப்பு. ஆண்டவரே வாரும், என்னுள் வாரும், என் இல்லத்தில் வாரும், என் குடும்பத்தில் வாரும், என் சகோதர சகோதரிகளில் வாரும், எங்களது இந்த சமூகத்தில் வாரும். நீர் ஆண்டவரை அழைப்பு. ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகிறார். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் இறை வார்த்தையில் வாசிக்கிறேன். இது உன் வாசற்படியில் நின்று நான் தட்டி கொண்டிருக்கின்றேன். நீ வாசற்கதவை திறந்து தருவாயானால் நான் உன்னுள்ளத்திலே வந்து உன்னோடு விருந்துண்பேன் என்று கூறி, நமது உள்ளத்தில், நமது இல்லத்தில், நமது குடும்பத்தில், நமது ஆலயத்தில், நமது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் வர ஆசைப்பட்டவராக இருக்கின்றார் ஆண்டவர். அவரை அழைத்து வரவேற்போமா? நமது உள்ளத்தில் வரவேற்போமா? வாரும் என்று அழைப்போமா? வாருமே இயேசுவே, என் உள்ளத்திலே, என் இல்லத்திலே, என் வாழ்க்கை ஒவ்வொரு சூழலிலே, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைகளிலே, என் வாழ்க்கையின் எல்லா நோய் நொடிகளிலுமே, என் வாழ்க்கையினுடைய எல்லா கடன் பிரச்சனைகளிலுமே, என் வாழ்க்கையின் வேலை இல்லாத திண்டாட்டங்களில், என் வாழ்க்கையின் குடும்பத்தில் உள்ள நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளில், என் வாழ்க்கையில் அமைதியற்ற நிலைகளில், என் வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு போராடுகின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் வாருமே நீர். வாரும் இயேசுவே, வாரும் எங்கள் இல்லத்தில், எங்கள் உள்ளத்தில், எங்களில் வாரும் என்று அழைப்போமா? இயேசுவை அழைப்போம்.
எழுந்து நிற்போமா? அனைவரும் எழுந்து நின்று இயேசுவே என்னில் வாருமே, என் நெஞ்சில் வாருமே. இயேசுவே என்று பேசுமே, நீர் என்னோடு பேசுமே. இயேசுவே என்னில் வாருமே, என் நெஞ்சில் வாருமே. இயேசுவே என்று பேசுமே, நீர் என்னோடு பேசுமே. உடைந்து போகின்றேன், ஆறுதல் சொல்ல உயிரில்லையே. எல்லாம் இழந்தும் அநாதினார் உன்னிடம் ஓடி வர வேண்டும். உள்ளம் உடைந்து போகின்றேன், ஆறுதல் சொல்ல உயிரில்லையே. எல்லாம் இழந்தும் அநாதினார் உன்னிடம் ஓடி வர வேண்டும். இயேசுவே வாருமே, என்னில் வாருமே. இயேசுவே பேசுமே, என்னோடு பேசுமே. இயேசுவே என்னில் வாருமே, என் நெஞ்சில் வாருமே. இயேசுவே என்று பேசுமே, நீர் என்னோடு பேசுமே. ஆசையுண்டு, உன் மார்பில் சாய்ந்து கேட்க வேண்டும். உலகில் நான் வாழும் நாட்களிலே உன் முதல் கேட்டு வாழ வேண்டும். நெஞ்சம் நிறைய ஆசையுண்டு, உன் மார்பில் சாய்ந்து கேட்க வேண்டும். உலகில் நான் வாழும் நாட்களிலே உன் குரல் கேட்டு வாழ வேண்டும். இயேசுவே வாருமே, என்னில் வாருமே. இயேசுவே பேசுமே, என்னோடு பேசுமே. இயேசுவே என்னில் வாருமே, என் நெஞ்சில் வாருமே.
இயேசுவே என்று பேசுமே, நீர் என்னோடு பேசுமே. இயேசுவே என்னில் வாருமே, என் நெஞ்சில் வாருமே. இயேசுவே என்று பேசுமே, நீர் என்னோடு பேசுமே. முழந்தாள் படியிட்டு ஆண்டவரையே பார்ப்போம். நம்மோடு ஆண்டவர் பேசுகின்ற குரலை கேட்போம். சிறிது மௌனமாக கண்களை மூடி இருகரங்களை நெஞ்சோடு சேர்த்து ஆண்டவருடைய குரலுக்கு மட்டும் செவி கொடுக்க ஆசை கொள்வோம். ஆண்டவருடைய குரலை கேட்க மௌனமாக பல காரியங்கள் பழைய ஏற்பாடு முதல் இன்று வரை, படைப்பின் தொடக்கம் முதல் இன்று வரை ஆண்டவர் பலர் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஆண்டவருடைய குரலை நாம் கேட்க காதுகளை, ஆண்டவருடைய குரலை கேட்க காதுகளை திறந்து வைப்போம். அவருடைய குரலை மட்டும் கேட்க. ஜீசஸ், ஸ்பீக் டு மீ. என்னோடு பேசும் இயேசுவே. ஜீசஸ், ஜீசஸ், my Savior, my Redeemer, my everything. I am listening you. Just speak, Jesus, what I want to hear. நான் கேட்க வேண்டியவற்றை எனக்கு நான் கேட்கும்படியாக பேசு. நான் புரிந்து கொள்ளும்படியாக பேசு. ஆண்டவரே, என் வாழ்வின் பலவிதமான சூழ்நிலைகளில் நான் புரிந்து கொள்ள வேண்டியவற்றை எனக்கு பேசு. நான் புரிந்து கொள்ள வேண்டியவற்றை, உணர்ந்து கொள்ள வேண்டியவற்றை என்னோடு பேசு. நான் அறிய வேண்டியவற்றை, என் வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை என்னோடு பேசு. சீடர்கள் கேட்டார்கள், இவற்றினெல்லாம் அடையாளம் என்ன? இவை என்னோடு கூறுவது என்ன? ஆண்டவரே, இவை நிகழப்போவதனுடைய அடையாளம் என்ன? சொல்லித்தாரு. இந்த ஊமையினுடைய விளக்கம் என்ன? சொல்லித்தாரு. சீடர்கள் கேட்டார்கள். நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகள் வாயிலாக, ஒவ்வொரு நபர்கள் வாயிலாக இயேசு பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நாம் புரிந்து கொள்ளும்படியாக, உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே பேசு. கண்களை மூடி இருகரங்களை நெஞ்சோடு சேர்த்து இறை வார்த்தை, நமக்கு தெரிந்த இறை வார்த்தை, நம் உள்ளத்தில் எழுகின்ற ஒரு இறை வார்த்தை. எத்தனையோ இறை வார்த்தைகளை நாம் படித்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். இப்போது நீ மௌனமாக இருக்கின்ற போது உன் உள்ளத்தில் ஒரு இறை வார்த்தை எழு. அது ஆண்டவர் உன்னோடு பேசுகின்ற வார்த்தை. அந்த வார்த்தையை நீ உனக்குள் ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கைக்காக ஆண்டவர் தருகின்ற வார்த்தை. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தையில் என்ன பேச வேண்டும் என்று அந்த நேரத்தில் தூய ஆவியானவர் உனக்கு கற்றுத்தருவார். அது உனக்குள் இருக்கின்ற இறை வார்த்தைகளின் அடிப்படையில் ஆண்டவர் உனக்கு கற்றுத்தருவது. அதில் இப்போது உனக்கு உள்ளிருக்கின்ற ஒரு இறை வார்த்தை மூலமாக இயேசு உன்னோடு பேசுவார். காது கொடு, இயேசுவுக்கு காது கொடு. அவருடைய வார்த்தைக்கு நீ செவிமடு.
பதில் தராமல் போகாதையும் ஆண்டவரே, என்னோடு பேசாமல் போகாதையும் ஆண்டவரே, விடாப்பிடியாக அவரது குரலுக்காக செவிமடுப்போம். எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை என்று நினைக்கின்றவர்கள் தளர வேண்டாம். உருக்கமாக கண்களை மூடி, இயேசுப்பா பேசு, ஒரு வார்த்தை பேசு, உம் அடியான் நலமடைவான். ஒரு வார்த்தை போதும் இயேசுவே, ஒரு வார்த்தை பேசும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை, என் வாழ்வுக்கான வார்த்தை, நான் தொடர்ந்து என் வாழ்க்கையை நடத்துவதற்கான வார்த்தை. பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே. வாழ்க்கை இருண்டு போய் கொண்டிருக்கின்றது. உடல் வலி, கால்வலி, கைவலி, பார்வை குறைவு, கேள்வி குறைவு என்று வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நகர நகர வேதனை, துன்பங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஒவ்வொரு நாளும் போக போக வாழ்க்கை வேதனையை நோக்கி பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலை. உடல் அளவிலும் மனதளவிலுமான பல வகையான காயங்கள் நம்மை ஒவ்வொருவரையும் ஆட்டி படைத்து கொண்டே இருக்கின்றது. உதவி புரிவார் யாரும் இல்லாத நிலை. உடல் நோய்களுக்காக பல இடங்களும் ஓடி அலைந்தும் உடல் நலம் திரும்ப கிடைக்காத நிலை. பல மருத்துவமனைகளை ஏற இறங்கியும் மருந்தொன்றும் நமக்கு பலனளிக்காத நிலை. பலவிதமான மனக்கசப்புகள், மன கஷ்டங்கள். யாரிடம் சொல்லிது? யாரிடம் கூறினால் எனக்கு விடுதலை கிடைக்கும்? யாரிடம் கூறினால் என் வாழ்வில் விடுதலை கிடைக்கும்? உள்மன காயங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற நிலை. பலவிதமான வாழ்க்கை சூழல்கள், ஏற்றுக்கொண்ட பலவிதமான பொறுப்புகள், பலவிதமான கடமைகள் செய்து முடிக்க முடியாத நிலையில் தள்ளாடுகின்ற வாழ்க்கையின் நிலை. பிறர் என்னை பார்த்து கேலி செய்கின்ற வண்ணம் என் வாழ்க்கை அவல நிலைக்கு உட்படுகின்றதோ என்று கூட எண்ணுகின்ற சூழ்நிலையில் இருக்கின்ற பலர் இந்த நேரத்தில் ஆண்டவர் கூறுகின்றார். இந்த நேரத்தில் ஆண்டவர் கூறுகின்றார், என் வார்த்தை உனக்கு வழியாகும், என் வார்த்தை உனக்கு விளக்காகும். 119ஆம் திருப்பாடல் 103ஆம் இறைவார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை தேனை விட இனிமையானது. ஆண்டவருடைய வார்த்தை தேன் கட்டையை விட மிகவும் இன்பமானது. 105ஆம் இறை வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை என் பாதைக்கு விளக்கு, என் வாழ்வுக்கு ஒளியும் அதுவே. ஏற்றுக்கொள்வோம் நமது வாழ்க்கையில் இந்த இறை வார்த்தைகளை. ஆண்டவர் இதோ உங்களோடு பேசுகின்றார். உன் வாழ்வில் நீ வேதனையில் உழல்கின்ற போது, கஷ்டத்தில் உழல்கின்ற போது, மனக்கவலையில் அல்லலாடுகின்ற போது, இதோ ஆண்டவர் கூறுகின்றார், என் வார்த்தை உனக்கு வழியாகும், என் வார்த்தை உனக்கு ஒளியாகும், என் வார்த்தை உனக்கு விளக்காகும். என் வார்த்தையை உன் உள்ளத்திலே இருத்திக்கொள், என் வார்த்தையை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை, அவர் தருகின்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொள். நீரே என் வழி, நீரே என் ஒளி, நீரே என் வாழ்வுக்கு விளக்கு. ஆண்டவரோடு கூறுவோம். ஆண்டவர் இதோ நம்மோடு பேசி இருக்கின்றார், பேசிவிட்டார். ஆண்டவர் நம்மோடு பேசிவிட்டார். இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கான வார்த்தையை ஆண்டவர் இதோ உரைத்து விட்டார். உன் வாழ்வுக்கு ஒளியும் வழியும் விளக்குமாக இருக்கிறேன் நான். என் வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள்,
என் வார்த்தைகளை அனுதினம் உன் கண்முன் கொள் என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஏற்றுக்கொள்வோம் நம் வாழ்வில். ஆண்டவருடைய வார்த்தைகளை சுற்றி பற்றியதாக என் வாழ்வு அமையட்டும். இன்றைய நாள் இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் ஜெபிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, இறை வார்த்தையை வாழ்வாக்குகின்ற வாழ்வாக, இறை வார்த்தையை என்றும் கடைபிடிக்கின்ற, என்றும் கொண்டு நடக்கின்ற வாழ்வாக என் வாழ்வு மாற வேண்டும். நம்மோடு உரையாடிய நம் ஆண்டவரை கண்கள் திறந்து பார்ப்போம். நம்மோடு பேசிய ஆண்டவரை, ஒரு ஒளி நம் கண்களுக்குள் நிச்சயமாக உண்டு. இப்போது ஒரு வெளிச்சம் நம் கண்களுக்குள் இப்போது உண்டு. ஆண்டவருடைய குரலை கேட்டதனால் உண்ட ஒரு வெளிச்சம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். என்னோடு பேசினீரே ஆண்டவரே, என் வேதனையை கண்டீரே ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டீரே ஆண்டவரே, என் மனதை அறிகின்றவரே ஆண்டவரே, என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்றதாக உமது வார்த்தையை நான் முன்கொண்டு வாழ, என் வாழ்வுக்கு ஒளியாக, வழியாக, விளக்காக உமது வார்த்தை எனக்கு முன்னால் பயணிக்க, அதை பார்த்து நானும் நடக்க எனக்கு புத்திமதி கூர்ந்த ஆண்டவரே, எனக்கு ஒளியை தந்த ஆண்டவரே, உம்மை நான் புகழ்கின்றேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை பார்ப்போம். நன்றி என்று உள்ளத்திலிருந்து பேசுவோம். ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, தந்தை கடவுளே நன்றி, வார்த்தையானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி, வாழ்வானவரே நன்றி, வழியானவரே நன்றி, விளக்கானவரே நன்றி, ஒளியாக இருக்கின்றவரே நன்றி, என் பாதைக்கு விளக்காக இருக்கின்றவரே நன்றி, நான் செல்ல வேண்டிய பாதையை காட்டித் தருகின்றவரே நன்றி, நீராகின்ற பாதையில் நடக்க எனக்கு தூண்டுதல் தருபவரே நன்றி. உமது பாதை, உனது வாழ்வு அனைத்தும் ஆண்டவரை சார்ந்திருக்கட்டும். நன்றியினுடைய ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவருக்கு நன்றியினுடைய ஒரு கீதத்தை பாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சந்நிதியிலே உணர்வோடு நன்றி பாடி. 10 தொழுநோயாளர்கள் ஆண்டவர் குணப்படுத்தினார். பல கண் பார்வையற்றவர்களை குணப்படுத்தினார். செவிடர்களை குணப்படுத்தினார். தளர்வாதமுற்றவர்களை குணப்படுத்தினார். எல்லா இடங்களிலும் ஆண்டவர் தந்தை கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருந்தார். லாசரை உயிர்ப்பித்த வேளையிலும் தந்தையே, நீர் என் செபத்தை கேட்டதற்கு நன்றி என்று கூறி நன்றி அர்ப்பித்தார். இன்று நாமும் நன்றி அர்ப்பித்து ஜெபிப்போம். நமது ஜெபங்கள் அனைத்தும் கேட்கப்பட்டு விட்டது. ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றியினுடைய ஒரு பாடல். நன்றி கூறுவோம், நாம் நன்றி கூறுவோம், நல்லவராம் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறுவோம், நாம் நன்றி கூறுவோம், நல்லவராம் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும், கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் ராஜாதிராஜனுக்கு புகழ் பாடுவோம், ராஜாதிராஜனுக்கு புகழ் பாடுவோம். நன்றி கூறுவோம், நாம் நன்றி கூறுவோம், நல்லவராம் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம்.
நன்றி கூறுவோம் நாம் நன்றி கூறுவோம் நல்லவராம் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். எக்காலத்தோடும் நர்த்தனத்தோடும் எக்காலத்தோடும் நர்த்தனத்தோடும் தேவாதி தேவனுக்கு புகழ் பாடுவோம். தேவாதி தேவனுக்கு புகழ் பாடுவோம். நன்றி கூறுவோம் நாம் நன்றி கூறுவோம் நல்லவராம் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறுவோம் நாம் நன்றி கூறுவோம் நல்லவராம் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். ஆனந்தத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் ஆனந்தத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் ஷாரோனின் ரோஜாவுக்கு புகழ் பாடுவோம். ஷாரோனின் ரோஜாவுக்கு புகழ் பாடுவோம். நன்றி கூறுவோம் நாம் நன்றி கூறுவோம் நல்லவராம் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறுவோம் நாம் நன்றி கூறுவோம் நல்லவராம் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறுவோம் நாம் நன்றி கூறுவோம் நல்லவராம் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். ஒருவரோடு ஒரு முகம் பார்த்து நிற்போம். பக்கத்தில் நிற்கிறவங்களை முகம் பார்த்து நிற்போம். ஆண்டவர் நம் மூலமாக நமது கூட அருகில் இருக்கிறவரை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவரோடு ஒரு முகம் பார்த்து நின்று இருவரும் அடுத்தவருடைய தலையில் மேல் கரங்களை வைப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்க ரெண்டு கரங்களையும் வைங்க. ரெண்டு கரங்களையும் அவங்க மேலே வைத்து நேரத்தில் ஜெபிக்க போதும். அருட் சகோதரிகள் எல்லாரும் ஒரே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் வாங்க. பக்கத்தில் கை வைக்கிற அளவுக்கு பக்கத்தில் வந்து அவங்க சிரசின் மேல் கை வைத்து கண்களை மூடி நம்ம யாருக்கு மேலே கை வைத்திருக்கிறோன்னு நமக்கு தெரியும். யாருக்கு சிரசுக்கு மேலே கை வைத்திருக்கிறோன்னு நமக்கு தெரியும். ஆண்டவர் இந்த மகன் தேடி வந்த ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரே, எத்தனையோ வேதனைக்கு மத்தியில் வந்திருக்கிறான். இங்க வந்தாலாவது ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். ஆராதனைக்கு வேலையிலையாவது ஆண்டவர் ஒரு ஆறுதலை தருவார். என் கண்ணீருக்கு ஒரு பதில் ஆண்டவர் தருவார். என் ஜெபத்துக்கு ஒரு விடுதலை தருவார் ஆண்டவர். என் கடன் பிரச்சனையை எடுத்து மாற்றுவார். அழகினுடைய பல போராட்டங்களில் இருந்து எனக்கு விடுதலை தருவார். என் இத்தகைய பலவிதமான தேவைகளோடு வந்திருக்கிறார். உருக்கமாக ஜெபிக்க வேண்டிய நேரம். உள்ளுருகி ஆண்டவரே, நான் தொட்டிருக்கிற இந்த மகனை, நான் கரம் வைத்திருக்கிற இந்த மகளை நிறைவாக ஆசீர்வதி ஆண்டவரே. எனக்குள்ள ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் கொடுக்கிற ஆண்டவரே, எனக்கு நீர் தரணும்னு நினைச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு கொடு. உள்ளுருகி ஜெபிக்கட்டும். ஒவ்வொரு மக்களும் பிறருக்காக ஜெபிக்கிறவர்கள் தங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அருகில் இருக்கிறவருக்காக ஜெபிக்கிற போது ஆண்டவர் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பார். உள்ளுருகி ஜெபிக்கட்டும். உருக்கத்தோடு ஜெபிக்கட்டும். ஆண்டவர் விடுதலையை தர, ஆண்டவர் மீட்பை கொடுக்க, ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்க, ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க, ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்க, ஆண்டவர் வாழ்க்கையில் இன்பங்களை வாரி கோரி தர, எதிர்காலம் ஆசீர்வாதமாக அமைய, உனது பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக அமைய, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக அமைய, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமைய, உனக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க, உனது வாழ்க்கையினுடைய எல்லா நோய்களும் விட்டு மாற, உனது வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளை விட்டு மாற, தீய ஆவியின் சக்திகளில் இருந்து கட்டுகளில் இருந்தெல்லாம் நீ உனது குடும்பமும் மீட்கப்பட நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் உனக்காக ஜெபிக்கிறேன். நீ மீட்பை பெறுவாயாக, நீ ரட்சிப்பை அனுபவிப்பாயாக. ஒவ்வொரு மக்களும் உள்ளத்திலிருந்து ஜெபத்தை கொடுக்கட்டும். அப்பா, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய்.
நீ ஆசீர்வதிப்பவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றீரே. இதோ இந்த மக்கள் அனைவரும் உமது பிள்ளைகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட தூய ஜனமாக இருப்பதா அவர்கள் இதோ பரிந்துரை ஜெபம் செய்கிற போது அந்த ஜெபம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்கள் இதோ ஏற்றெடுத்து ஜெபிக்கிற ஜெபமானது ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்கள் உருகி கேட்கின்ற அனைத்து காரியங்களை இந்த மக்களுக்கு கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் தங்களுக்காக ஜெபிக்கவில்லை, அடுத்திருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. உள்ளுருகி ஜெபிக்கும் அப்பா. ஒவ்வொரு ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மக்கள் உள்ளுருகி ஸ்துதிக்கிறார்கள். ஸ்துதிக்கட்டும், குரல் எழுப்பி ஸ்துதிக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரு கரங்களையும் அவர்கள் தலையில் மேலே வைத்துக் கொண்டு ஸ்துதிப்போம். ஸ்துதிகளில் இறங்கி வருகின்ற ஆண்டவர் திருப்பாடல்கள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுடைய குரலில் ஸ்துதி கீதங்களில் இறங்கி வந்து சிங்காசனம் அமைத்து அந்த மக்களை ஆசீர்வதிப்பார். இப்போது இதோ ஒரு குரல் எழுப்பி ஸ்துதித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனுடைய நாவிலிருந்து வருகின்ற இறை வார்த்தைகள் வாயிலாக ஆண்டவர் அதோ சிங்காசனம் அமைத்தவர்களாக உங்கள் மத்தியே வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். எரேமியா இறைவாக்கினர் 20ஆம் அதிகாரம் 11ஆம் இறை வார்த்தை இப்போது இங்கே நிறைவேறுகிறது. ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் உன்னோடு இருக்கிறார். ஆகியால் உன்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவார்கள், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்கள் அவமானத்திற்கு உட்படுத்தப்படுவார்கள். அவர்கள் அவமானம் நீண்டு நிற்கும். எரேமியா 20:11 அபிஷேகத்தால் இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும் நிரப்பப்படட்டும். சபானியா 3:17 அது அபிஷேகத்தால் ஆண்டவர்கள் நிறைப்பட்டும். ஆண்டவர் வெற்றி வீரர், போர் வீரர், அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் வெற்றி வேந்தர், அவர் போர் வீரர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். இந்த அபிஷேகம், இந்த 2 இறை வார்த்தைகள் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவரை ஸ்துதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குரல் எழுப்பி ஸ்துதிப்போம். எல்லாரும் குரல் எழுப்பி ஸ்துதிக்கட்டும். உங்கள் ஜெபம் கேட்கப்படட்டும். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரும்படியாக குரல் எழுப்பி ஆண்டவரே, கண்ணீரோடு செபிக்கிற மக்களை காணும் ஆண்டவரே. உருக்கத்தோடு செபிக்கிற மக்களை காணும் ஆண்டவரே. பிறருக்காக செபிக்கிறவர்களை காணும் ஆண்டவரே. இவருடைய பரிந்துரை ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. இவர்கள் ஜெபிக்கின்ற தேவைகள் அனைத்து நிறைவேறட்டும் ஆண்டவரே. இவர்கள் பிறருக்காக ஜெபிக்கின்ற போது இவர்களுடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கையிலுள்ள துன்பங்கள் எல்லாம் விட்டு மாறட்டும் ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கையிலுள்ள வேதனைகள் எல்லாம் விட்டு மாறட்டும் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையிலுள்ள கஷ்டங்கள் எல்லாம் விட்டு மாறட்டும் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையிலுள்ள நோய்கள் எல்லாம் விட்டு மாறட்டும் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில் தீராது இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் விட்டு மாறட்டும் ஆண்டவரே. இவர்கள் தேடி வந்திருக்கிற தேவைகள் எடுத்து நிறைவேறட்டும் ஆண்டவரே. இவருடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆண்டவரே. இவர்கள் தேடி வந்திருக்கிற காரியங்கள் நிறைவேறாமல் போகாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள் அப்பா. கவலையோடு வந்திருக்கிறார்கள் அப்பா. தேவையில் வந்திருக்கின்றார்கள் அப்பா. நீரின்றி அடைக்கலம் யாரும் இல்லை என்பதை அறிந்து வந்திருக்கின்றார்கள். ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய கரங்களை பற்றி பிடித்து, இரு கரங்களை பற்றி பிடித்தவர்களாக ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து கொண்டு இரு கரங்களையும் பற்றி பிடி மகிழ்ச்சியோடு ஆண்டவரை பார்ப்போம். ஆண்டவர் இதோ உங்கள் மூலமாக அவரை ஆசீர்வதித்திருக்கின்றார். உங்கள் மூலமாக உங்கள் முன்னில் இருக்கின்றவரை ஆசீர்வதித்திருக்கின்றார். நன்றி கூறிக்கொண்டு ஆண்டவரோடு ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, அல்லேலூயா, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கண்களை மூடி நமது அருகில் இருக்கவரை கொடுப்போம். ஆண்டவருக்கு
பெயர் சொல்லி மனதில் எழுவுகின்ற ஜெபம் கொடுப்போம். உள் மனதில் இருக்கின்ற காரியங்களை அறிய தூயாவியானவர்கள் மட்டும்தான் முடியும். உள் மனதில் இருக்கிற காரியங்களை அறிய உனது ஜெபத்தை கேட்க ஆவியானவர்கள் மட்டும்தான் முடியும். இதோ உள்ளத்தில் ஸ்துதித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பவுலடியார் இவ்வாறு கூறுகின்றார், இதோ பரிவச பேசுகின்றவர்கள் கடவுளோடு பேசுகின்றார்கள். அவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது, ஆனால் அவர்கள் கடவுளோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் ஸ்துதிக்கின்ற போது நாம் கடவுளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் ஸ்துதிக்கிற போது கடவுள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன பேசுகிறோம் என்று நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆகையால் உள்ளத்தில் ஸ்துதிக்கின்றவர்கள் உள்ளத்தில் ஸ்துதித்துக் கொண்டே இருக்கட்டும். இந்த மகனுடைய பெயரை சொல்லி ஸ்துதிக்கட்டும், மகளுடைய பெயரை சொல்லி ஸ்துதிக்கட்டும். நாம் கரம் பற்றி இருக்கின்றவருடைய மகளை கொடுத்து ஆண்டவரிடம் ஸ்துதித்து பாடுவோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, நான் கரம் பற்றி பிடித்திருக்கின்ற இந்த மகனுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பாரும் ஆண்டவரே. நான் கரம் பற்றி இருக்கின்ற மகளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பாரும் ஆண்டவரே. அந்த மக்களுடைய தேவையை பாரும் ஆண்டவரே. படிக்க முடியாது இருக்கின்ற பிள்ளைகளுக்கு படிக்கிறதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை, ஞானத்தை கொடும் ஆண்டவரே. தூயாவினுடைய கனிகளின் கிடையாகிய ஞானம், அறிவு, புத்தி, விமரிசம், திடை இவை அனைத்தையும் கொடுப்பீராக ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஞானத்தில் வளரட்டும், இறை பயத்தில் வளரட்டும், இறை பக்தியில் வளரட்டும் ஆண்டவரே. நான் கரம் பற்றி பிடித்திருக்கின்ற மகளுடைய குடும்பத்தில் உள்ள பெற்றோரை, அந்த குடும்பத்தில் நோயினால் அவதிப்படுகின்றவர்களை, அந்த குடும்பத்தில் மனசமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றவர்களை, ஆண்டவர் அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றவர்களை, ஆண்டவரை உணர்ந்து கொள்ள புரிந்தும் பல வழிகள் இருந்தும் அதை கண்டறியாமல் இருக்கின்றவர்களை, ஆண்டவரே உம்மை தேடாமல் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இறைவனை பற்றிய சிந்தனையை விதைப்பீராக ஆண்டவரே. அந்த மகனுடைய உள்ளத்தில் சிந்தனைகள் உம்மை பற்றியதாக, இறைவனை பற்றியதாக. கடவுள் இருக்கிறார், என்னை காக்கின்றவர், என்னை காண்கின்றவர், என்னை நடத்துகின்றவர், என்னை ஆசீர்வதிக்கின்றவர், எனக்காக நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கின்ற ஒரு ஆண்டவர் இருக்கின்றார் என்ற ஒரு விசுவாசத்தை அந்த பிள்ளைகளுக்குள் உள்ளதில் விதைத்து ஆண்டவரே, வாழ்க்கையில் எதிர்நோக்கோடு வாழ இந்த மகளையும் இந்த மகளுடைய குடும்பத்தை சார்ந்த, இவளை சார்ந்து இருக்கின்ற, இவனை சார்ந்து இருக்கின்ற எல்லாரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டி மனமுருகி செபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்பீராக விண்ணப்பத்தை. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே. மனதுருகி கரம் நீட்டி ஆண்டவரே, அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, உன்னை கேட்க முடியாத அளவுக்கு என் காதுகள் மந்தமாகவில்லை என்று கூறினவரே, சுகம் தருபவரே, கை நீட்டும் ஆண்டவரே, என் கை குறுகி விடவில்லை என்று கூறினவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, உம்மை புகழ்கின்றேன் ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா.
ஆண்டவரை நோக்கி திரும்பி இரு கரங்களை உயர்த்தி பிடித்து ஆண்டவரை நோக்கி திரும்பி நாதரியை நோக்கிக்கொண்டு இரு கரங்களை உயர்த்தி பிடித்து நாம் ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உரக்க உரக்க குரல் எழுப்பி ஸ்துதிக்கட்டும். ஆண்டவர் இதோ ஆண்டவரோடு பரவச பேச்சு மூலமாக பேச வரம் கிடைக்க வேண்டி ஜெபிப்போம். பரவச பேச்சு பேசுகிறவர் ஆண்டவரோடு பேசுகிறார், இறைவனோடு பேசுகிறார். அவன் என்ன பேசுகிறான் என்று அவனுக்கே தெரியாது. ஆனால் அவன் மறைமுகமாக காரியங்களை மறைமுகமாக இருக்கின்ற காரியங்களை இறைவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மறைபொருட்களை பற்றி அவன் ஆண்டவரோடு பேசுகிறார், ஆண்டவர் அவனோடு பேசுகின்றார். ஆகையால் குரல் எழுப்பி ஸ்துதித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவர் பரவச பேச்சு என்ற வரத்தை, பரவச பேச்சு என்ற தூயாவினுடைய வரத்தை இங்கிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தரும்படியாக குரல் எழுப்பி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இரு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் அருகில் இருக்கின்றவர்கள், இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே தூயாவினுடைய வரங்களால் நிரம்பப்பட வேண்டிய இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். தூயாவினுடைய வரங்களால் நிரம்பப்பட்ட தூயாவினுடைய வரங்கள் இதோ உங்களுக்காக தருகிறேன் என்று ஆண்டவரை நீர் கூறியிருக்கிறேன். தூயாவினுடைய வரங்கள் என்பது ஆண்டவரை நன்மையாக வாழ்வதற்காக வாழ்பவர்களுக்காக நீர் ஒதுக்கினதல்ல, மாறாக நன்மையில் வாழ்வதற்காக நீர் கொடுக்கின்ற கொடை. ஆகியால் ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே பரவச பேச்சு பேசுகின்ற வரத்தை கொடுப்பீராக. பரவச பேச்சு பேசுகின்றவர்களாக இவருடைய நாவுகள் மாறட்டும். ஆண்டவரே, இவருடைய நாவுகளில் ஆண்டவரை உம்மை புகழ்கின்ற ஸ்துதிப்பினுடைய வரத்தை கொடுப்பீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை மட்டும் நினைத்து ஆண்டவரை கண்டு கண்முன் கண்டு ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, கொடைகளை தாரும், வரங்களை தாரும், கனிகளை தாரும். தூயாவினுடைய வரங்கள், கனிகள், கொடைகளால் நீங்களை ஒவ்வொருவரையும் அலங்கரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, நிரப்புவீராக. இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நிரப்புவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே என்று கூப்பிடட்டும். இயேசுவே 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 இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. குழந்தைகள் படிடுவோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் சிறப்பாக ஆண்டவரை ஜெபிக்க கேட்டிருக்கின்ற, இந்த ஆராதனையை சிறப்பிக்கின்ற, எடுத்து நடத்துகின்ற திரு கிறிஸ்துராஜனன் ஒற்றப்பிலாவிலாயை சேர்ந்த திரு கிறிஸ்துராஜன் அவர்களை ஆண்டவர் இந்த நேரத்தில் தருகிறோம். அப்பா, உடல்நல குறைவினால் மிக குறைந்த நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மகனுடைய வாழ்வை ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்கள் இன்று அவருடைய உள்ளங்கள் எல்லாம் இறைவா உம்பால் எழும்பி இருப்பதால் இந்த மக்கள் ஒவ்வொருவருடைய ஜெபங்கள் வாயிலாக இந்த மகனை தொடுவீராக. பல்வலியினால் கஷ்டப்படுகின்ற, பலவிதமான பருக்களினால் கஷ்டப்படுகின்ற, பலவிதமான நோய்களினால் உடல் நல குறைவினால் கஷ்டப்படுகின்ற கிறிஸ்துராஜன் என்ற மகனை இந்த நேரத்தில் ஆண்டவரை உம் பாதத்திலே தருகின்ற அவனை மகனை தொடுவீராக. மகனை தொடுவீராக. இரு கரங்களை நாம் உயர்த்தி பிடிப்போம். இந்த நேரத்தில் கிறிஸ்துராஜன் என்பவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டி அவரை முன்னு கொண்டு வந்து அந்த மகன் மீது கரங்களை வைத்து ஆண்டவரே கிறிஸ்துராஜன் என்பவரை ஆசீர்வதி. அந்த மகனை தொடு, அந்த மகனுடைய வாழ்வை ஆசீர்வதி. ஆண்டவரே, ஒரு வார்த்தை நீர் சொன்னால் நோயாளிகள் குணமடைகின்றார்கள். ஒரு வார்த்தையை நீர் அனுப்புகின்ற போது ஆண்டவரே நெடு தொலைவில் இருக்கின்றவர்கள் நோய்கள் குணமடைகின்றன. ஆண்டவரே, வெளிநாட்டில் அந்த வசித்துக் கொண்டிருக்கிற மகனை இந்த நேரத்தில் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய ஜெபங்கள் வாயிலாக ஒரு வார்த்தையை அனுப்பும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு வார்த்தையை அனுப்புங்கிறது அந்த மகன் குணமடையட்டும். அந்த மகனுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக மாறட்டும். அந்த மகனுடைய வாழ்க்கையில் வெற்றியை காண, விடுதலையை காண, நன்றாக உழைக்க அந்த மகனுக்கு ஆண்டவரே உடல் நலத்தை கொடுப்பிறார். இந்த நேரத்திலே அனுப்பும். ஆண்டவரே, நீர் வார்த்தையை அனுப்பி நீர் திருப்பாடல் 107:20 நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி நோயாளிகளை குணப்படுத்தினார். அவரிடம் நோயாளிகளை குணப்படுத்துகின்ற வல்லமை இருந்தது. அவர் ஒரு வார்த்தையை அனுப்பி நோயாளிகளை குணப்படுத்தினார் என்ற இறை வார்த்தை ஆண்டவர் இந்த நேரத்திலே இந்த மக்களில், இந்த மகனில் நிறைவேற நாங்கள் அனைவரும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகனை தொடுவீராக. இரு கரங்களையும் உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
இயேசுவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இருகரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்கள், நமக்கு இருக்க வேண்டியது இன்றைய நாளுடைய ஜெபம், ஆசீர்வாதம் என்றது ஆண்டவருடைய ஒளியில் நடக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையில் நடக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை முன்கொண்டு நடக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் கேட்போம். ஆண்டவரே, உமது வார்த்தையை முன்கொண்டு நடக்க, உமது வார்த்தையை ஒளியாக கொண்டு நடக்க, உமது வார்த்தையை என் வழியாக கொண்டு நடக்க, அந்த ஒளியில் என் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே அருள் தாரும். ஆண்டவரோடு உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஆண்டவர் மனமுருகி கேட்கின்றவர்களுடைய ஜெபத்தை கேட்பார். கண்ணீரோடு கேட்கின்றவருடைய ஜெபத்தை கேட்பார். எசையா 59:1. உன்னை கேட்க முடியாத அளவுக்கு என் காதுகள் மந்தமாகி விடவில்லை, உன்னை தொட முடியாத அளவுக்கு என் கைகள் குறுகி விடவில்லை. ஆண்டவர் உன்னை கேட்கின்றார், ஆண்டவர் உன்னை தொடுகின்றார். நம்பிக்கையோடு ஆண்டவரே, உம் வார்த்தையை அறிந்து உணர்ந்து வழியாக்கி ஒளியாக்கி பாதையாக்கி நடக்க என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதியும். கண்களை மூடி செபிப்போம். தொடுமென் ஆண்டவரே, என்றும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. தொடுமென் ஆண்டவரே, தொடுமென் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. தொடுமென் கண்களையே, உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தொடுமென் கண்களையே, உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே.
வந்துள்ள உயிரளிக்குமொரப்பம் நீ மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ உன்னதமாகும் அப்பம் நீ மானிடரே அன்போடு இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவரின் பரிசுத்தமாம் சந்நிதி சேர்ந்து வணங்குங்கள் சந்நிதி சேர்ந்து வணங்குங்கள் வானிலிருந்து வந்துள்ள உயிரளிக்குமொரப்பம் நீ மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ உன்னதமாகும் அப்பம் நீ பரிசுத்த சரீரத்தாலும் விலையேறிய இரத்தத்தாலும் பாவத்தின் கரைகளில் இருந்து மனிதரை நீர் விடுதலை செய்தீர். சர்வேஷாவும் திருவருளை சிந்திடுமே உம்மக்களில் தூயவராய் வாழ்ந்திடவே அருள் தாரும் தெய்வ வரங்கள். നിന്നുമെന്നെ കൈപിടിച്ചു നടത്തുന്ന സ്നേഹം എൻ്റെ വല്ലായ്മകൾ കണ്ടിട്ടെന്നും ആ നെഞ്ചോട് ചേർത്തുന്ന സ്നേഹം ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നുമെന്നെ കൈപിടിച്ചു നടത്തുന്ന സ്നേഹം എൻ്റെ വല്ലായ്മകൾ കണ്ടിട്ടെന്നും ആ നെഞ്ചോട് ചേർക്കുന്ന സ്നേഹം ഇത്ര നല്ല ദൈവത്തോടു ഞാൻ എന്തു ചെയ്തു നന്ദി ചൊല്ലിടും എൻ്റെ കൊച്ചു ജീവിതത്തെ ഞാൻ നിന്റെ മുൻപിൽ കാഴ്ചയിടാം. ഇത്ര നല്ല ദൈവത്തോട് ഞാൻ എന്തു ചെയ്തു നന്ദി ചൊല്ലിടും എൻ്റെ കൊച്ചു ജീവിതത്തെ ഞാൻ
കാഴ്ചയേകിടാ. ഇന്നലകൾ തന്ന വേദനകൾ നിൻ സ്നേഹമാണെന്നറിഞ്ഞില്ല ഞാൻ. ഇന്നലകൾ തന്ന വേദനകൾ നിൻ സ്നേഹമാണെന്നറിഞ്ഞില്ല ഞാൻ. നിൻ സ്വന്തമാക്കുവാൻ മാറോട് ചേർക്കുവാൻ എന്നെയൊരുക്കുകയായിരുന്നു. നിൻ സ്വന്തമാക്കുവാൻ മാറോട് ചേർക്കുവാൻ എന്നെയൊരുക്കുകയായിരുന്നു. ദൈവസ്നേഹമെത്ര സുന്ദരം, ഇത്ര നല്ല ദൈവത്തോട് ഞാൻ എന്തു ചെയ്തു നന്ദി ചൊല്ലിടും. എൻ്റെ കൊച്ചു ജീവിതത്തെ ഞാൻ നിന്റെ മുന്നിൽ കാഴ്ചയേകിടാ. തടത്തിൻ ദുഃഖഭാരമെല്ലാം നിൻ തോളിലേകുവാൻ ഓർത്തില്ല ഞാൻ. ഉൾത്തടത്തിൻ ദുഃഖഭാരമെല്ലാം നിൻ തോളിലേകുവാൻ ഓർത്തില്ല ഞാൻ. ഞാനേകനാകുമ്പോൾ മാനസം നീറുമ്പോൾ നിൻ ജീവനേകുകയായിരുന്നു. ഞാനേകനാകുമ്പോൾ മാനസം നീറുമ്പോൾ നിൻ ജീവനേകുകയായിരുന്നു. ദൈവമാണനേകാശ്രയം, ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നുമെന്നെ കൈപിടിച്ചു നടത്തുന്ന സ്നേഹം. എൻ്റെ വല്ലായ്മകൾ കണ്ടിട്ടെന്നും ആ നെഞ്ചോട് ചേർക്കുന്ന സ്നേഹം. ഇത്ര നല്ല ദൈവത്തോട് ഞാൻ എന്തു ചെയ്തു നന്ദി ചൊല്ലിടും. എൻ്റെ കൊച്ചു ജീവിതത്തെ ഞാൻ നിന്റെ മുന്നിൽ കാഴ്ചയേകിടാ. ഇത്ര നല്ല ദൈവത്തോട് ഞാൻ എന്തു ചെയ്തു നന്ദി ചൊല്ലിടും. എൻ്റെ കൊച്ചു ജീവിതത്തെ ഞാൻ നിന്റെ മുന്നിൽ കാഴ്ചയേകിടാ. നിന്റെ മുന്നിൽ കാഴ്ചയേകിടാ.
ஆண்டவரை வாழ்த்துங்கள், ஆண்டவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரும் மனிதனுமா மெசிகாவை வாழ்த்துங்கள். மெசிகாவின் புனிதமா திருப்பெயரை வாழ்த்துங்கள். இறையன்பின் நூற்றாகும் திரு இதயம் வாழ்த்துங்கள். வீரத்தில் வாழ்ந்தருளும் மெசிகாவை வாழ்த்துங்கள். மீட்பராம் மெசிகாவின் திரு ரத்தம் வாழ்த்துங்கள். வரநிறைவால் ஒளி சிந்தும் ஆவி கடவுளை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தாயாகும் கன்னி மரியை வாழ்த்துங்கள். மரியாவின் தூயதாம் உற்பவம் வாழ்த்துங்கள். மோட்சாரோபண மாதாவின் திருப்பெயரை வாழ்த்துங்கள். தூயவளாம் கன்னிகையின் வல்லவரை வாழ்த்துங்கள். புனிதரிலும் தூதரிலும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரும் மனிதனுமாம் மெசிகாவை வாழ்த்துங்கள். மெசிகாவை வாழ்த்துங்கள்.